அன்று சிலோன் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீலங்காவை பிரிட்டிஷ் ஆட்சி ஆண்ட காலம். இங்கிலாந்தின் எலிசபெத் மகாராணி பிறந்த ஆண்டு 1926. இந்த ஆண்டில்தான் பராசக்தி அவர்களும் பிறந்தார். திருமதி சின்னத்தம்பி பாக்கியம் அவர்களுக்கு பிறந்தார் 23ஆம் திகதி மாசி மாதம் 1926ஆம் ஆண்டில். ஆனால் பிறந்த 4 நாட்களில் தனது தாயாரை இழந்தார் பராசக்தி. பாரம்பரிய நைனாதீவு மண்ணில் நாகபூசணி அம்பாளின் அருள்மிகு பாதங்களில் வைத்து பராசக்தி என பெயர் சூட்டப்பட்டார். இம்மண்ணில் இவர்கள் தனது 4வது வயது மட்டும் தனது வருங்கால மாமியார் செல்லாட்சியின் அனுசரணையுடன் வாழ்ந்து வந்தார். 4 வயதில் பராசக்தியின் பயணம் யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணையில் தொடங்குகிறது. அவரது சிற்றன்னை தையலம்மை பராசக்தியையும் அவரது தமையன் தங்கராஜாவையும் தன் பிள்ளை போல் அணைத்து வளர்த்தார். பின் பிறந்த சகோதரர்கள் தியாகராஜா, தனபாலசிங்கம், நித்யலட்சுமி, பத்மநாதன், தர்மராஜா. எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் பராசக்தி. வைத்தீஸ்வரா வித்யாலயத்தில் 4ஆம் ஆண்டு வரை படித்தார் பராசக்தி. 1947ஆம் ஆண்டு தியாகராஜ பாகவதர் திரையுலகில் முன்னணி கதாநாயகனாகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் இன்னும் புதுமுகங்களாகவே இருந்த நேரம். அவ்வாண்டில்தான் தனது நாயகன் மைத்துனன் முருகேசு கோபாலபிள்ளையின் கைக்கரம் பிடித்தார் பராசக்தி. 1948ஆம் ஆண்டிலிருந்து 1967ஆம் ஆண்டு வரை அவர்கள் தங்களது 9 பிள்ளைகள் கமலாதேவி, குலேந்திரன், கனகராஜா, ரத்னசபாபதி, விமலாதேவி, ஞானேஸ்வரன், சிவராமச்சந்திரன், சியாமலாதேவி மற்றும் தவராஜாவை பெற்றெடுத்தார். எத்தனையோ இன்பம் துன்பங்களையும் தாண்டி பிள்ளைகள் எல்லோரும் வளர்ந்து வரும் நேரத்தில் அவரது வாழ்க்கை துணைவன் திடீர் மரணம் அடைந்தார் 1981ஆம் ஆண்டில். அதன்பின் மக்கள் ஒவ்வொருவராய் புலம்பெயர பராசக்தியும் 1986ஆம் ஆண்டில் புலம்பெயர்ந்தார். பல பல நாடுகள் கண்டார். கோபாலபிள்ளை பராசக்தியின் வம்சம் வளர மருமக்கள், பேரப்பிள்ளைகள், கூட்டப்பிள்ளைகளையும் காணுகிறார். இன்று அவை எல்லோரும் ஒரு ஆலமர விழுதுகளாக நிற்கின்றார்கள். 2016ஆம் ஆண்டு கடந்த 30 வருடங்களாக யூரோப்பாவில் பாரிஸ் மாநகரில் வசித்து வரும் திருமதி கோபாலபிள்ளை பராசக்தி அவர்கள் தனது 90வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்.